வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆங்கர் வைவாப், அது இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம வந்து ஆப்ஷனில் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய வைவாப் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஆங்கர் வைவாப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்களும். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிந்திச்சு பார்த்து இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி ப்ராஃபிட் இருக்கும், ஒரு சின்ன ஸ்கால்பிங் இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம ஆப்ஷனில் இதை வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் வைவாப்புங்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு வால்யூமாக இருக்கக்கூடிய ஒரு ஸோனை வந்து நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரேடிங் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 22ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோன்னா, இப்போ 21ஆம் தேதி மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ 21ஆம் தேதி மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கும்போது 21ஆம் தேதியினுடைய ஹை, லோ, ஓப்பன், க்ளோசிங் இந்த 4துலேயும் வந்து ஆங்கர் வைவாப்பை செட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் நான் செட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபீல்டுன்னு இருக்கும், ஃபீல்டில் போங்க, ஃபீல்டில் போய்ட்டு ஓப்பனில் ஒன்று கொடுங்க. தேதி வந்து February 21, நம்ம 22ஆம் தேதி நம்ம இது பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறோம். 21ஆம் தேதி நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்து இன்னும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆங்கர் வைவாப் ஒன்று எடுங்க. அதில் வந்து நம்ம ஓப்பன் கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து ஹை கொடுத்துக்கோங்க. ஓகே, தேதி வந்து 21 February செட் பண்ணிக்கோங்க, டன் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து வந்து ஹை கொடுத்துட்டோம் நம்ம. ஒரே நிமிஷம். ஓகே, ஓப்பன் ஹை கொடுத்தோம், லோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து லோ கொடுத்துட்டு தேதி வந்து அதில் செட் பண்ணிக்கோங்க 21. நம்ம 22 ட்ரேட் பண்ண போகிறோம், அதனால் ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இன்னொரு ஆங்கர் வைவாப் எடுத்துக்கோங்க. அதில் என்ன கொடுத்தோம், நம்ம வந்து லோ கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ளோசிங் கொடுத்துருவோம். இதில் வந்து ஓகே க்ளோசிங் கொடுத்தாச்சு, தேதியை செட் பண்ணிக்கோங்க 21. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு இதில் எடுத்துட்டோம். நம்ம ஓப்பன், ஹை, லோ, க்ளோசிங் இந்த 4 ப்ரைஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ வந்து இதை வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் மாற்றிக்கோங்க. 5 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு, ஒரே நிமிஷம், 5 மினிட் மாறட்டும், மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21ஆம் தேதி நம்ம வந்து இதை வச்சுருக்கோம். 22ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக, சரியா? அப்போ நம்ம 22ஆம் தேதி எப்போ வந்து இந்த 3 லைன் 4 லைனையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கோ, அப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இதோட ரூல். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து 21ஆம் தேதி நம்ம வச்சோம், 22ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். 22ஆம் தேதி நமக்கு எப்போ என்ட்ரி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 2:45 ஒரு ஃபுல் பாடி 5 மினிட் கேண்டில் இந்த 4 லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா, இந்த 4 லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். நம்ம உங்களுக்கு நம்மளுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் லாங்காக கொண்டு போகலாம். இல்லை எனக்கு சின்ன ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அடுத்த கேண்டில் நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேவா? இதுதான். ஆனால் மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் வந்து நிறைய நாள் இதை பார்த்துருக்குறேன். நீங்களும் லைவாக பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.